ஹாய், வெல்கம் பேக் டு ஆவ்னட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நாம் சென்னையிலேருந்து ஊட்டிக்கு போகிறோம். எஸ்இடிசியில் தாங்க பஸ் புக் பண்ணியிருந்தோம். கிளாம்பாக்கம்லேருந்து ஷார்ப்பாக 6:30க்கு கிளம்பியாச்சு. ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு மார்னிங் 8 வந்துட்டோம். இன்றைக்கி வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 minutes வாக்லேயே நாங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க. ஹோட்டல் நேம் வந்து சஃபயர் கார்டன். ரூம்ஸ் எல்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு. அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சிட்டோங்க. சைட் சீயிங்க்கு நாங்கள் கேப் புக் பண்ணியிருந்தோம். அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஊட்டியை சுற்றி பார்க்க கிளம்பியாச்சுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்திருக்கிறது பைன் ஃபாரஸ்ட்டுக்கு தாங்க. என்ட்ரி ஃபீ வந்து அடல்ட்டுக்கு 40 rupees அண்ட் சைல்டுக்கு 20 rupees. பைன் ஃபாரஸ்ட்டில் யூஸ்வலாகவே மூவி ஷூட்ஸ் நிறைய எடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் இங்கே இது ஒரு நல்ல ஸ்பாட்டு. நாங்கள் போனப்போ ஆக்சுவலாக கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது. சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா கூட்டமும் அதிகமாகிடும். அதே டைமில் ரூம்ஸ் கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாயிடும். இந்த பைன் ஃபாரஸ்ட்டோட எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லேக் இருக்குது. இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இந்த லேக்குக்கு பின்னாடி ஏதோ கோவில் இருக்குங்க. அந்த கோவிலில் வந்து ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. அங்கேருந்து தான் அந்த சவுண்ட் வந்துட்டுருக்கு. நம்ம போகிற செகண்ட் ஸ்பாட் வந்து பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ். மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரத்துக்கு கொஞ்சம் தூரம் நடக்கணுங்க. ஆனால் பேட்ரி கார் இருக்குது. பேட்ரி காருக்கு வந்து டிக்கெட் ஒரு பர்சனுக்கு வந்து 35 rupees வாங்குகிறாங்க. பேட்ரி கார்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கினோம். இங்கேயும் அதே ஃபீஸ் தாங்க. அடல்ட்டுக்கு வந்து 40 அண்ட் சைல்டுக்கு வந்து 20. இங்கேருந்து உள்ளே போகிறதுக்கும் நம்ம நிறைய ஸ்டெப்ஸு இறங்கி போகிற மாதிரி தாங்க இருக்கும். இது தாங்க பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ். நம்ம தேர்டாக பார்க்க போகிற ஸ்பாட் வந்து பைக்காரா லேக். போட்டிங்கோட டேரிஃப் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். போட்டிங் போகிறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்க. ஆனால் எங்களால் போட்டிங் போக முடியல. அதனால் இங்கேருந்து அந்த ஸ்பீட் போட்டை பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஸ்பீட் போட்டு வந்து டேர்ன் பண்ணுறது மட்டும் பாருங்களேன். இதை பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து 4th ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோங்க. வென்லாக் டவுன்ஸ் நேச்சர் ட்ரெயில். இதுக்கு இன்னொரு பேர் வந்து 9th மைல் ஷூட்டிங் பாயிண்ட். இங்கேயும் என்ட்ரி ஃபீ 40 ஃபார் அடல்ட் அண்ட் 20 ஃபார் சைல்டு. இந்த மலையோட டாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூவே செம்மையாக இருக்குங்க. இது ஒரு 2 day ட்ரிப்பாக தாங்க பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அடுத்து எந்த ஸ்பாட்டுக்கு போகணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.